ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு வரோம். இந்த செய்தி வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. வெயிட் லாஸ்க்காக யாராச்சும் இப்படிலாம் பண்ணுவாங்களாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வெயிட் கெயின்னால அவங்க எந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்காங்க, அவங்களை எத்தனை பேர் கலாய்ச்சிருக்காங்க, அவங்க எதுக்காக வந்து இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சிருப்பாங்கல்ல. ஸோ நானுமே வந்து அவங்க எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னு தான் யோசிக்கிறேன். இந்த ஹோம் ரெமிடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாக்டர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, எல்லா ஹோம் ரெமிடிஸும் ட்ரை பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்க வந்து டாக்டர் கிட்ட வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நாங்களே வந்து இது என்ன ஆர் அது என்ன விஷயம், உங்களுக்கு எதுக்கு வெயிட் போடுது, எதுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி நாங்களே உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி வந்து சோஷியல் மீடியால நிறைய பேர் இதை சாப்பிட்டா சரியாயிடும், அதை சாப்பிட்டா சரியாயிடும், ஒர்க் அவுட் பண்ணாமலே நீங்க இதை மட்டும் சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயிடும், வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றத நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணாம டயட்ஸும் எடுத்துக்காம ஏதோ ஒரு பொருள் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டு மருந்து கடையில போய் வாங்கி எடுத்து சாப்பிட்டுறோம். கரெக்டா? அதுதான் இப்ப இருக்கிற ஒரு சென்சேஷனால செய்தியாவும் இருக்கு. இந்த வெங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வெங்காரம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, வெங்காரம் அப்படின்றது சோப்பு நுரைக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இந்த சோடாலாம் வந்து பேக்கிங் சோடா பண்ணும்போது இந்த வெங்காரம் ஆட் பண்ணுவாங்க. வெங்காரம் அப்படின்றது மலைகள்ல கிடைக்கக்கூடிய தண்ணீர்ல உற்பத்தி ஆகுற ஒரு விஷயம். இது வந்து உப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டு வராங்க. உப்பு மாதிரி தான் இருக்கும் இது பாக்குறதுக்கும். அது தண்ணி வந்து அப்படியே அப்சர்வ் ஆயிட்டு அது வெயில் படப்பட அது கட்டி ஆகுது. அது பாக்குறதுக்கு பரிகார கல் மாதிரி ஆகிடுது. அதை பவுடர் பண்ணி தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க. சித்த மருந்துல வந்து அவங்க தேவையான மூலிகை கூட இந்த வெங்காரத்தை யூஸ் பண்றாங்க. இது வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் போட்டுட்டு வராங்க. ஆனா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த சொல்றது இல்ல. சோ இந்த மாதிரி யூடியூப்ல வந்து பார்த்துட்டு ஒரு விஷயத்தை ட்ரை பண்றாங்க அப்படின்னா ஒன்ஸ் ட்வைஸ் ரிசர்ச் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்து எல்லா டாக்டர்ஸுமே சொல்றாங்க. எல்லா ஹெல்த் விஷயங்கள் பேசுறவங்க எல்லாருமே சொல்றாங்க. குறிப்பா வந்து சித்த மருந்துல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வெங்காரத்தை பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவர்களும் சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம கேட்காம இல்ல எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், என் ஃபேமிலி வந்து ஓகே இட்ஸ் ஓகே நீ வந்து வெயிட் போட்டாலும் பரவாயில்ல, நீ வந்து எதுவும் ட்ரை பண்ண தேவையில்ல அப்படின்னு வந்து சொன்னாலும் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இழக்கிறதுனால அந்த வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணி இப்போ அவங்களோட உயிரும் போயிருச்சு. இப்போ அவங்க அப்பா அழுகுற அந்த செய்தி, அப்பா வந்து அவ்வளோ பேசுறாரு, என் பொண்ணு 2 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு, வெறும் அந்த வெங்காரத்தை அரைச்சு தண்ணியில போட்டு குடிச்சதுக்கு சுத்தமா வயிறு வந்து சரியில்லாம போயிருச்சு, வாமிட் பண்ணும்போது பிளட் எல்லாம் வந்துச்சு, என் பொண்ணை கடைசியா நான் எப்படியாவது காப்பாத்துறீங்கன்னு சொன்னது எல்லாமே என் காதுல கேட்டுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ கஷ்டமா பேசுறாரு. இந்த வெங்காரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸே சொல்லியிருந்தாங்க. வயிறு வலி ஆரம்பிச்சிருக்கு, வயிறு வலி ஆரம்பிச்ச உடனே தொடர்ந்து டயேரியா ஆக ஆரம்பிச்சிருக்கு, அதாவது லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சதுக்கு உடனே வயிறு வலி சரியாகாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு, இது சாப்பிட்டேன் அதனாலதான் இப்படி ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் குளுக்கோஸ் ஏத்துறாங்க, சத்தா வச்சுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி திருப்பி வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. திருப்பி வந்து நைட் எல்லாம் தூங்க முடியாம திருப்பி வயிறு வலி இருந்திருக்கு, திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது அங்க வந்து பிளட் வாமிட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எவ்வளவு நாள் தொடர்ந்து எவ்வளவு நாள் எடுத்தாங்கன்றது தெரியல. இது எப்படி அவங்களுக்கு உடனடியா அது அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்றதும் கரெக்டா தெரியாத விஷயமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த வெங்காரத்துல என்னென்ன ஆபத்தான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வெங்காரம் வந்து எடுத்துக்கணும், ஆனா வந்து வீட்டிலே எடுத்துக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா கூடவே கூடாது. ஏன் அப்படின்னா அது நம்ம அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது விஷமாக வாய்ப்பு இருக்கு. விஷம் ஆயிடுச்சு ஒன்ஸ் நம்ம பாடிக்குள்ள அது விஷமாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் அது பாதிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வயிற்றுப்போக்க ஆரம்பிக்கும், கட் ஹெல்த்ல வந்து ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும், எதுவுமே சாப்பிட முடியாது, வயிறு எரிச்சல் இருக்கும், அசிடிட்டி ஆன மாதிரி இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பேக்கிங் சோடா அப்படின்றது அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுது. இப்போ ஒரு பேக்கிங் விஷயத்துல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போதே வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுங்க, 1 ஸ்பூன் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பேக்கிங் சோடா இத்தனைக்கும் வந்து மற்ற ப்ராடக்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய விஷயம் தான். அதே வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்போது இந்த வெங்காரம் அப்படின்றது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது யோசிச்சு பாருங்க. அது நம்ம வந்து வெறும் வயிற்றுலயோ இல்ல தண்ணியோடையோ இல்ல வந்து ஏதோ ஒரு சாப்பாட்டுலயோ கலந்து சாப்பிடும் போது அது நம்மளோட பாடியில என்னடா இது வித்தியாசமா ஏதோ ஒண்ணு வந்திருக்கு, இது எப்படி நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளோட பாடி திணற ஆரம்பிக்கும். இதனாலதான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஃப்ரூட்ஸை கம்மி பண்ணுங்க, வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்க, ஃபுட்ல கம்மி பண்ண ஆரம்பிங்க ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர்
டாக்டர் சொல்ற விஷயங்களா இருக்கு. மெயினா வந்து இந்த மாதிரி புதுசா ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட பாடியை இன்னும் வீக்னஸ் ஆக்கிக்காம மசில்ல இருந்து போன்ல இருந்து நம்ம சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்லாம வெயிட் லாஸ் பண்ணணுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றதுக்கு மெயினான விஷயங்கள். இந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸ் பண்றேன், எனக்கு இதனால வெயிட் லாஸ் ஆயிடணும், நான் வந்து ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டேன், நான் நல்லா தூங்குவேன், நான் நல்லா சாப்பிடுவேன், ஆனா வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும், அதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயங்களா இருக்கு அப்படின்றது தெரியாமலே இருக்கு. இந்த வெங்காயத்தை எடுத்துட்டனால உடம்புல என்னென்ன தீங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெங்காயத்துல வந்து விஷத்தன்மை அதிகமா இருக்கு. வெங்காயம் மனித உடலுக்கு இயல்பான சத்து பொருள் அல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. அதிக அளவில் எடுத்தால் விஷமாக செயல்படும். செரிமான பிரச்சனைகள், வயிறு வலி, வாந்தி, பேதி, நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். குடல் பாதிப்புகள் அதிகரிக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் தான் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வயிறு வலி ஸ்டார்ட் ஆயிருக்கு, டைஜஷன் பிரச்சனை வந்திருக்கு, பிளட் வாமிட் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கட் ஹெல்த்ல ப்ராப்ளம் ஆகியிருக்கு அந்த வெங்காயத்தை எடுத்தனால. இதனாலதான் அவங்களோட உயிரும் போயிருக்கு. சிறுநீரக செயல்பாடோட பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு இருக்கு. சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியே போகாததுனாலதான் இந்த சிறுநீரக பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி இந்த வெங்காயத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம்னா அந்த டாக்ஸின்ஸ் வெளியே போகாம அது ஒரு இடத்துல பிளாக் பண்ணிருமா. இதனால வந்து சிறுநீரக பிரச்சனை கூட வரலாம் அப்படின்னு போட்டிருக்கு. நரம்பு மண்டலம் பாதிக்கலாம் அப்படின்னு இருக்கு. நரம்பு மண்டலம் பாதிக்கலாம்னா என்ன அப்படின்னா தொடர்ந்து தலை சுத்துறது, நரம்பு வந்து ஒரு மாதிரி ஷிவரிங்காவே இருக்கிறது, நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஒர்க்கை பண்ண முடியாம போறது, நம்ம ரொம்ப வீக்னஸா ஃபீல் பண்றது, இது எல்லாமே வந்து நரம்பு மண்டல பாதிப்புல வந்து சேருது. நம்ம இந்த வெங்காயத்தை தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இது வந்து நரம்புல மட்டும் இல்லாம ஹார்மோன் சமநிலை பாதிப்புலயும் வந்து இது பிரச்சனை தரும் அப்படின்னு இருக்கு. ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா நம்மளோட பாடியில எவ்வளவு விஷயங்கள் மாறலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு ஆச்சுன்னா குறிப்பா பெண்களுக்கு வந்து தைராய்டு, பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆண்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி ஆகுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்ல, அதெல்லாம் வந்து இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெங்காயத்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரோம், இப்ப வெயிட் லாஸ்க்கு எடுத்துட்டு வரோம், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எடுத்துட்டு வரோம், டாக்டர் கன்சல்ட் இல்லாம எடுத்துட்டு வரோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இதுல என்ன டிஸ்க்ளைமரா சொல்லியிருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிக ஆபத்து தரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வரும், பியூபர்ட்டி ஸ்டேட் வரும். பியூபர்ட்டிக்கு அப்புறம் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரெக்னன்சி அப்படின்னு ஒரு ஜர்னியை கோ த்ரூ பண்ணுவாங்க. பிரெக்னன்சி ஜர்னி முடிஞ்சு அவங்க ஒரு 40+ ஆகும்போது மெனோபர்ஸ் அப்படின்னு ஒரு பீரியட் வரும். அதுக்கு முன்னாடி ப்ரீ மெனோபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பீரியட் வரும். அதுக்கப்புறம் வந்து போன் ஹெல்த்ல ப்ராப்ளம் வருது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்ல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் வந்து என்ன ஃபுட்டை இன்டேக் பண்றதுக்கு முன்னாடியும் டாக்டர் கன்சல்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஜெனரல் டயட்குள்ள போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயமா இருக்கும், நான் நிறைய ஜங்க் எடுக்கிறேன் போல் இருக்கு, அதனால எனக்கு வெயிட் போடுது அப்படின்னு சொல்லி. நீங்க அந்த ஜங்க் கம்மி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமா எடுக்க ஆரம்பிச்சோடனே நீங்க ரொம்ப க்ளோவிங்கா தெரிவிங்க, கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் வேஸ்ல, ஃப்ரூட்ஸ்ல, வெஜிடபிள்ஸ்ல, ஒரு நல்ல டயட்ல, நல்ல ஒர்க் அவுட்ல, இப்போ வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் வச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்றது தாண்டி நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்கு இது சாப்பிட்டா இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்டுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் போது ஏதோ ஒரு டயட்குள்ள நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜென்ரலா ஒரு ஜென்ரல் செக்அப் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்துட்டு ஒரு நியூட்ரிஷனிஸ்டையோ இல்ல வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடோட குவான்டிட்டியை கம்மி பண்ணியோ அந்த மாதிரி உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஹெல்தியா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ சோஷியல் மீடியால சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மூலிகை எடுத்து சாப்பிடுறது, ஏதோ ஒரு பொடி எடுத்து சாப்பிடுறது, இப்போ இந்த சோப்ல யூஸ் பண்ற ஒரு பொடி எடுத்து அவங்க சாப்பிட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் நடந்திருக்கு. ஆனா புரியுது அவங்க வந்து மன ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கணும், அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை அவங்க அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்திருப்பாங்க அப்படின்ற எல்லாமே புரியுது. இருந்தாலும் வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றோம், நம்ம என்ன சாப்பிடுறோம், அது எல்லாமே நல்லதா கெட்டதா அப்படின்றத தயவு செஞ்சு ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கன்சர்னோட எடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி இனிமே எந்த சோகமும் நடக்காம இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஹெல்த்துக்கு என்னென்ன கான்சியஸ் இருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு எதனால வெயிட் போடுது ஆர் எனக்கு எதனால வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஏதோ ஒரு சாப்பாடு எடுக்க போறீங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஒரு கன்சல்டேஷனால எதுவுமே ஆகிட போறது இல்ல. ஸோ அந்த கன்சல்டேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஜர்னியை எப்படி ஹாப்பி அண்ட் ஹெல்தியா வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.